டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமால இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மகாஜனார்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. வாய் திறக்காத முதல்வர்ன்னு சொல்லி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு போய்லாம் உட்கார்ந்தாங்க எதிர்க்கட்சிகள். கடைசில முதல்வர் பேசும்பொழுது வெளியே எந்திரிச்சு போன காட்சிகள்லாம் பார்த்தோம். தொடர்ந்து அதிமுகவுல அடுத்தது இப்ப விஜயபாஸ்கரும் டிவிக்கேல இணைய போறார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவுல இல்ல ஆப்பரேஷன் இங்க மட்டும் நடக்கல. டிவிகேக்குள்ளேயும் ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வெளிய வந்துட்டு சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமா. அது என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். முதலாக முதல் சட்டமன்றத்த சக்சஸ்ஃபுல்லா நடத்தின தமிழக முதல்வருக்கு முதல்ல வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கணும். அதாவது அ யாருமே பேசக்கூடாத, பேச முடியாத ஒரு சில டாபிக்க சட்டசபையில முதல்வர் பேசினதுங்கிறது வரவேற்கத்தக்கது தான். நீங்க சொன்ன மாரி அதுவும் இல்லாம, இதுல ஒரு அ டிவிகேக்குள்ளேயும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, ஆ இப்போ சாரசாரியா எல்லாரும் போய் டிவிகேக்குள்ள சேர்ந்துட்டு தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலக்ஷன் அப்போ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கான பின்னணி ஏன் தாவேகா உள்ளேயும் இந்த மாரி ஒரு சலசலப்பு வருதுன்னு பார்க்கலாம். நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, மொத்தம் 234 தொகுதியில கிட்டத்தட்ட 104 தொகுதியில மாற்று கட்சியிலிருந்து வந்த வேட்பாளர்கள தான் தாவேகா முன்னிலைப்படுத்தி நிப்பாட்டுனுச்சு. நிப்பாட்டுச்சு. அந்த 104 பேர்லயும் கிட்டத்தட்ட 44 பேர் எம்எல்ஏக்களா ஜெயிச்சுட்டாங்க. அதாவது மாற்று கட்சியிலேருந்து ஈவன் இன்னைக்கு நீங்க என்னதான் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருமே மாற்று கட்சியிலேருந்து வந்ததா தான் கணக்குல எடுத்துக்க முடியும். ஸோ இதே மாரி அதுல 8 பேர் இன்னைக்கு அமைச்சரவையிலே இருக்காங்க. மாற்று கட்சியிலேருந்து மின்சாரத்துறை அமைச்சர் இப்ப இருக்கிறவர் அவருமே மாற்று கட்சியிலேருந்து வந்ததா தான் எடுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 8 பேர் மினிஸ்டரா இருக்காங்க. இந்த 44 பேர் இருக்கக்கூடிய அந்தந்த தொகுதிகள்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும், இவங்களுக்கும் நெறைய அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருக்கு. இவங்க இவங்க கட்சி நிகழ்ச்சி நடந்தனா அதுல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்ல. இவங்க அரசு நிகழ்ச்சி பண்ணா அதுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல. இப்படிங்கிற மாரி ஒரு டசல் அவங்க 2 பேருக்குள்ளேயே கட்சிக்குள்ள இது ரொம்ப ஒரு பெரிய இதுவா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்போ எப்படி அரசாங்கத்துல திமுக ஆட்சிக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு அ இது பண்ணி சட்டமன்றத்துல இவ்வளவு ஃபீரியஸா பார்ட்டி ஃபண்டிங் மத்தியெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து டிசைசிவா பண்றாரோ, அதே மாரி இந்த மாரி உள்ள முரண்பாடுகளை எல்லாம் தவிர்த்து அவங்க பண்ணுவாங்கங்கிறத எதிர்பார்ப்போம். பட் முரண்பாடுகள்ங்கிறது நிச்சயமா இருக்கு கட்சிக்குள்ள. இந்த முரண்பாடுகளை எப்படி தவிர்க்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. ரைட் ஓகே. அதோட நின்றும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, சி.வி. சண்முகம் தரப்பும் சரி, எஸ்.பி. வேலுமணியோட தரப்பும் இந்த அசெம்பிளில ஒரு 4 பேர் மத்த விஸ்வநாதன்லேருந்து ஆமா. எல்லாருமே தனியா சேர்ந்து தனியா இது பார்த்துருக்காங்க. செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். முதலமைச்சர போய் அங்க வேற வாழ்த்திட்டு வேற வந்திருக்காரு. நுழைவாயில்லயே நின்னுட்டு சிஎம் போற இடத்தையும் பார்த்து. இன்னமும் இந்த பிரச்சனை அதிமுகவுல முடிவுக்கு வரல அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதான். இப்ப என்னன்னா, கட்சிகளோட அடிமட்ட தொண்டர்கள் போயிட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அதுல 2ஆம் பட்ச விஷயம். இன்னைக்கு பதவியில இருந்தவங்க, ம். பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், ஆ அப்படிங்கிறவங்க தான் அவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகாவ நோக்கி பயணப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். என்னதான் திமுகலேருந்து ஒரு மேஜரா ஒரு இது இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டாலும், அவங்களுக்குள்ள 1008 இது இருக்கு. இத தான் எடப்பாடியாரும் தவற விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கு. என்னன்னா, திமுக உடனே தோற்றதுக்கு அப்புறம் மறுநாளே மாவட்ட செயலாளர் கூட்டம், ஒன்றிய செயலாளர் கூட்டம்னு இப்படி வரிசையா எல்லாத்தையும் வச்சு பொறுப்பேத்துக்கிறேன். தோல்விக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அப்படின்னு ஒரு ஸ்டாலின் ஒரு முன்னாள் முதல்வர் இது மாரி தொடர்ந்து பேசினார். அந்த அந்த மாரி ஒரு கட்டுப்பாட்ட எடப்பாடியார் பண்ணலையோ, பண்ண தவறிட்டாரோ அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாரி கட்சியில பொறுப்புல இருந்தவங்க, திருப்பி வேற வேற இடத்துக்கு போனா பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் தொண்டர்கள் கூட்டம் இல்லாம இது தலைவர்கள் கூட்டமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாரி இப்போ எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தது இப்போ ஒரு இது வரும், போஸ்டிங் வரும். பதவிக்காக இனிமே அவங்க இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அதையுமே இப்போ ஒரு அ இனிமே இருக்கக்கூடிய அரசியல் பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விஜய் தெளிவாகவே முதல்வர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஸோ இந்த பாதையில போறம்பொழுது, நம்ம இதுல எப்படி பயணப்படலாம் அப்படிங்கிற மாரி தலைவர்கள் தான் போறாங்களே தவிர, தொண்டர்கள் போறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதாவது பெரிய கொஸ்டினா இருக்கு. இந்த மாரி பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 27ஆம் தேதி பொதுக்குழுவ கூட்டி, மேக்ஸிமம் அவங்க திமுக கூட்டணிய விட்டு வெளியேறி டிவிகே போலாங்கிற ஐடியால தான் இருக்கிறாங்க. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஆராசாவே நீ கிண்டலா சொல்லியிருக்காரு. என்ன அத்தன கூட்டமா வந்துற போது பொதுக்குழுவுக்கு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி போ வேண்டியது தானே. எதுக்கு அவர் பொதுக்குழு வேற கூட்டணும்?
அப்படிங்கிற மாரி கிண்டலா வந்து இன்னைக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காரு. மதிமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக நீங்க சொல்ற மாரி 27ஆம் தேதி பொதுக்குழுவுல வந்து அறிவிச்சுட்டு அவங்க போற மாரி தான். ம். ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்பொழுதே அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்கலாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சகஜமா அன்னைக்கே வந்து ஐக்கியமான மாரி தான் தெரிஞ்சுச்சு. அதுவும் இல்லாம அதுக்கு முத்தாய்ப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்ற இதுல இருக்கட்டும், அசெம்பிளில பார்த்தீங்கன்னா, ஈவன் துரை வைகோ அவர்களுமே அங்க போயி அவங்க அ முதல்வர் கூட நின்னு இல்ல. ஸ்டேஜ்லலாம் கூட நம்ம அதெல்லாம் கூட பார்த்தோம். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து இனிமே மத்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி தாவேகா பக்கம் போணுச்சோ, அதே மாரி ஏன்னா எல்லாருமே இப்ப அடுத்தது வந்து லோக்கல் பாடிக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். லோக்கல் பாடில வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டா வாங்கணும்னா, இன்னைக்கு வந்து அ அல்டிமேட்டா வந்து அவங்க தாவேகா கூட தான் போகணும். அப்பதான் இப்ப அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு மாநகராட்சிகள் அதிகமா இருக்கு. 2 மாநகராட்சி மேயர் குடுங்கன்னு கேட்கலாம். அந்த நகராட்சிகளுக்கு ஒரு நகராட்சி நகரமன்ற தலைவர் போஸ்டிங் ஒரு 10 போஸ்டிங் குடுங்கன்னு கேட்கலாம். சோ இந்த மாரிலாம் இப்போ இன்னைக்கு கூட்டணியில இருக்கோங்கிறனால ஏன்னா வாரி வழங்கிட்டாரு கூட்டணி கட்சிகளுக்கும். தாவேகாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப திருமாவளவனுக்கா இருக்கட்டும், இவங்களுக்கா இருக்கட்டும், ஆல்ரெடி கூட்டணிக்கும் அமைச்சரவையில குடுத்துட்டாரு. அதனால இது ஒரு பெரிய ஒரு இதுவாவும் இருக்காது. ஆ கீழ இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள தக்க வைக்கணும்னா, இந்த லோக்கல் பாடி எலக்ஷன் ரொம்ப வைட்டல். அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வாங்கி குடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு தாவேகா இருக்கு பக்கம் தான் கண்டிப்பா. இருக்குங்கனால, அத நோக்கி தான் அவங்க செல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, வைகோ இன்னைக்கு பேசின ஒரு விஷயம் தான். தேமுதிகவிற்கு வந்துட்டு அழியப்போற நிலைமையில இருக்க அரசியல் கட்சிக்கு 10 எம்எல்ஏ ஒரு எம்பி குடுத்துருக்கீங்க. கிளைக்கழகம் கூட இல்லாத ஒரு கட்சி விசிக. அந்த கட்சிக்கு 8 சீட் குடுக்கலாமா? அப்படிங்கிற மாரி வைகோ இன்னைக்கு டைரக்ட்டாவே அட்டாக் பண்ணி பேசத் தொடங்கியிருக்காரு. டிவிகே போறா இருந்தாலும் ஏற்கனவே அந்த கூட்டம்லாம் விசிக இடம் பெற்றிருக்கு. அமைச்சரவையிலும் இடம் பெற்றிருக்குது. அது வந்து அவரு வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு முரண்பாடாக இருந்தது அலையன்ஸ். அந்த அலையன்ஸுக்காக அந்த அலையன்ஸ்ல தான் இவ்வளவு நாள் இருந்தோம். முரண்பாடு இல்லாம இன்னைக்கு முரண்பாடு இல்லாம எல்லாருக்கும் குடுத்துருக்கிறதுனால, நாங்க இங்கேயே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டாக் இனிஷியேட் பண்ணணும்ங்கிறதுனால தான் அத அப்படி இனிஷியேட் பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு பார்வையாவும் பார்க்கலாம். நேத்து புதுச்சேரியில இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில வந்துட்டு நேத்து அந்த நிகழ்ச்சில போய் கலந்துக்கிட்டாரு. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களுடைய சந்திப்பும் தான் சந்திப்பு ஒரே நடந்தது. சீட்ல 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க அப்படிங்கிறதான் பரஸ்பரமா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆமா இது வந்து ஒரு அரசியல்ல திரும்பி கூட்டணி ஏற்படுத்தும் அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு ஐடென்டிகலா இருக்கிறவரு அப்படிங்கிறதுனா இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் தான். இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு இதுவா தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. மரியாதை நிமித்தமா அந்த இடத்துல மீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேவலான ஒரு மீட்டா தான் இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. அரசியல்ல பெரிய இதனால ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. குளத்தூர் மையப்படுத்தி அப்பாவா அப்படிங்கிற அளவுக்கு வந்து விமர்சித்ததற்கு பின்னால், உதயநிதி வந்து ரொம்ப அதிகமாவே வந்துட்டு எதிர்வினை ஆற்றியிருக்கார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இன்பநிதி முதற்கொண்டு எதிர்வினை ஆற்றியிருக்காருங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில டிஎம்கே வந்து சரி இத்தன கட்சியில இருந்து நீங்க குதிரை பேரங்கிற பேர்ல ஆட்கள தூக்குறீங்க. இந்த டிவிகேல இருந்தே எங்களால ஆள் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்காங்க. அமைச்சர்கள் மீது அங்க உள்ள லோக்கல் எம்எல்ஏஸ் அதிருப்தியில இருக்காங்க. இப்படிங்கிற தகவல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுதான். இது வந்து இப்போ நம்ம வந்து அ அ முதல்வர் அவர்களுடைய ஒரு முழுக்க முழுக்க முதல்வர்களுடைய ஒரு ஃபேஸுக்காக ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அ அ க கட்சிய வந்து கட்டமைப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில தான் இருக்காங்க. ம், நீங்க சொல்ற மாரி முதல்வர் வந்து இன்னைக்கு அம்மா மாரி, ஜெயலலிதா அவர்கள் மாரி ஒரு ஆளுமை மிக்க இதுவா இருக்கலாம். ம். பட் இருந்தாலும் அவங்க ஒரு கட்டமைப்ப வந்து ரொம்ப வலுவா நான் சொன்னா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவரு ஸ்டாண்டும் இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. பட் இருந்தாலும் லோ லெவல்ல இருக்கிறவங்க இந்த நீங்க சொல்ற மாரி உட்கட்சி பூசல்களை வந்து சரி செய்யறதுக்கே வந்து அவங்க வந்து ரொம்ப அதிக கவனம் செலுத்தணுங்கிறது தான் இதுல நிதர்சனம். ஏன்னா பல்வேறு கட்சியிலேருந்து வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏற்கனவே நான் 20 வருஷமா மன்றத்துல இருக்கேங்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் மன்றத்துல இவ்ளோ வேலையா செஞ்சுகிட்டு இருக்கேன்பாங்க. ஸோ இந்த இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அ ஒரு வேலைய வந்து நிச்சயமாக அததான் எனக்கு தெரிந்து இப்போ நீங்க இப்ப பார்த்தாலும் அதுக்கான வேலைகள அவங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க விஜய் அவர்களை முதல்வர் அவர்களை மையப்படுத்தி யாருமே சேர்றதில்ல. யாரா இருந்தாலும் வந்து பொதுச் செயலாளர போய் பாருங்க. விஜயானந்த் அவர்களை பார்த்து அவர்கள் மூலமா தான் கட்சியில சேரணுங்கிறதுல ஒரு தீர்மானமா இருந்துட்டாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னா கட்சி கட்டமைப்புனா அது வந்து ஆனந்த் அவர்கள் தான். அப்படிங்கிற ஒரு பிம்பத்த உருவாக்க நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. ஸோ எதுவா இருந்தாலும் ஆனந்த் அவர்கள் கட்சி விவகாரங்களை ஃபுல்லா பார்த்துப்பாரு. எதுவா இருந்தாலும் கட்சி விவகாரங்கள் ஆனந்த் கிட்ட தான் போகணும்.
ஈவன் நீங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்த அ முன்னாள் அதிமுக அமைச்சர்களா இருக்கட்டும், பிஜேபிலேருந்து போய் சேர்ந்த விஜயதாரணி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆனந்த் அவர்களை பார்த்து தான் கட்சியில சேர்ந்தாங்க. யாரும் வந்து முதல்வர் அவர்கள பார்த்து கட்சியில சேரல. என்ன அதனால கட்சிய பொறுத்தவரைக்கும் ஆனந்த் அவர்களை மையப்படுத்தி, அவர் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய வழிமுறைகளை கண்டறிஞ்சு, இத வந்து திறம்பட போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னேற்றமா தான் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதே மாரி கட்சிய பொறுத்தவரைக்கும் ஆனந்த மையப்படுத்தி நகருவாங்க. இருந்தாலும் கட்சியை இந்த மாரி எந்த விதமான ஏன்னா இது நெறைய இம்பாக்ட் எதுல வரும்னா, ரூல் பண்ற கவர்ன்மெண்ட் மேல இது வந்து உங்க கட்சிக்காரங்க தான் அத பண்ணாங்க. அப்படிங்கிற ஒரு வீண் பழி வரும். உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கன்னு எதுதான் சாக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இதெல்லாம் தேவையில்லாம தவிர்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அ பாதைய முன்னெடுக்கிறாரு இன்னைக்கு. சரி அதாவது ஃபார்ச்சுனேட் ஆர் அன்பார்ச்சுனேட். அதாவது யாருமே யோசிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து லஞ்சம், ஊழல்ங்கிறது. கண்டிப்பா. லஞ்சம், ஊழல்ங்கிறத வந்து இன்னைக்கு வந்து மையப்படுத்தி முன்னெடுக்கிறார். அதாவது திமுக ஆட்சினாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, இவங்க ஊழல், அவங்க ஊழல்னு சொல்லுவாங்களே தவிர, அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்கவங்க அவங்க வேலைய வேலைய பார்த்துட்டு பார்த்துருவாங்க. போயிட்டாங்க. பட் இப்போ இத வந்து சட்டமன்றத்திலயும் பார்ட் உண்மதான். அதுல யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு இல்ல நீங்க ஆதாரத்தோட நிரூபிங்க அப்படின்னா, அடுத்தது ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு அதாவது இதெல்லாம் வந்து எழுதப்படாத விதிமுறைகள்ங்கிறது தமிழ்நாட்டுல இது நாள் வரைக்கும் நடைமுறையில இருந்தது தான். பார்ட்டி ஃபண்ட் ஒத்துக்க வேண்டியது தான். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறதும் ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஹல்லிங்ல இவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படின்னு உணவுத்துறைக்கு இதெல்லாம் எழுதப்படாத ஒரு சட்டமாகவே தான் திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவும் இருந்தாலும் சரி இருந்தது. இத மறுக்க முடியாது. இதை இத இத வந்து சட்டமன்றத்துல தைரியமா இது நான் வந்து நாங்களும் வாங்க மாட்டோம், வாங்கவும் விடமாட்டோம், வாங்கினவங்களையும் விடமாட்டோம் அப்படிங்கிற 3வது பாயிண்ட்ல ரொம்ப திடமா நின்னு இதற்கான நடவடிக்கைகள், இதற்கு முன்னால் நடைபெற்ற ஊழல்கள், இது லஞ்சங்கள் வாங்குனது, இத பத்தின நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமா ஆராய்ந்து செயல்படுத்துனாங்கன்னா, இது வந்து ஒரு சிறப்பான ஆட்சியா தான் இருக்கும். இன்னைக்குமே கடந்த ஒரு 40, 50 ஆண்டுகளா 40, 50 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பரவலாக அவங்க சொல்றது உண்மதான். சிஎம்டி இதுல பார்ட்டி ஃபண்ட் இல்ல. யார் போனாலும் அத ஒத்துக்கிறாங்க. அதே மாரி ஈவன் எக்ஸைஸ்ல பணம் அடிஷனலா இது வருது. அதே மாரி அ இதுக்கு லிக்கர்ல உள்ள பணத்த வந்து கொண்டு வந்து கஜானால சேர்த்தது. ரூ. 50,00,00,000 மாசத்துக்கு ஒரு ரெவென்யூ அடிஷனலா இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறது. இது மாரி நெறைய விஷயங்கள். இப்போ இ இ இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இவங்கலாம் முன்வந்து சொல்லணும். இப்போ இதுக்கு உதாரணமா நீங்க ஸ்ரீதர் வேம்புவ பார்க்கலாம். ZOHO நிறுவனத்துக்கு நேத்திக்கு என்ன சொன்னாரு? போன வாரம் வரைக்கும் எனக்கு வந்து போன ஆட்சியில வந்து பணம் கேட்டாங்க. இதோ 1 வாரத்துல அவங்களே குடுத்து எனக்கு அந்த கல்விக்கு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகை செஞ்சுட்டானுங்க. இன்னைக்கு காலையில அவர வந்து திமுக ஆட்கள் போய் மிரட்டியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காரு? யாரு மிரட்டினாலும்னு ஒரு பிரஸ் மீட் அவரு இன்னைக்கு குடுக்குறாரு. ஸோ இந்த மாரி முன் வரணும். அதாவது எங்க இதுல இது மாரி நடந்துச்சு. இப்ப இது இல்ல. நடக்குது. பிசிக்கலாவே நம்மளால உணர முடியுது. இதோ இன்னைக்கு ம கா ம மதியம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல அமைச்சர் வந்து அம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் உள்ள போயி, யாராவது பணம் கேட்கறாங்களாம்மா? சொல்லுங்க அப்படின்னு அங்கலாம் போய் இது பண்றாங்க. இந்த மாரி இத வந்து முன்னெடுப்பு இது ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமங்கலத்துல ஏற்படுத்தப்பட்ட அ ஓட்டுக்கு பணம்ங்கிறது வந்து போன ஆமா. எலக்ஷன்ல நின்னு போச்சு. இனிமே எந்த கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்படின்னு ஒரு நிலைமைய கொண்டு வந்து வச்சுட்டாரு விஜய். இதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இது போன்று ஊழல் இல்லாம ஊழல் என்னன்னா மேல்மட்ட லெவல்ல எப்படி பேசிக்கா ஒருத்தர் போய் நான் இன்னைக்கு பட்டா மாத்தணுங்க. பட்டா மாத்தணும்னா ஒரு ரூ. 20,000 பணம் குடுக்க வேண்டியதுன்னு நிலைமை இருக்கு. நீ பட்டா ஆன்லைன்ல அப்படியே போனா 1 வாரம் கழிச்சு உங்களுக்கு உங்க பேர்ல மாறிட போகுது. இது வந்துட்டாலே உங்களுக்கு விஷயம் இதுதான். ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கவர்மெண்ட்க்கு ரூ. 18,000 பணம் கட்டணுங்க. ஆனா ஈபிக்கு நான் ரூ. 22,000 பணம் குடுத்தேங்க. எதுக்காகன்னே தெரியலங்க. சோ இது இல்லனாலே அது வந்து மக்கள் இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோங்க. ஒரு ரூ. 5,000 ரிஜிஸ்ட்ரார் கேட்கறாரு. அவங்க கேட்கறாங்க. இதெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொன்னாலே இததான் மக்கள்ட்ட வந்து ரீச் ஆகுது. மேல் தட்டுல அதெல்லாம் இல்ல. சோ இப்ப உடனே வந்து ஒரே கான்ட்ரோவர்சியான டாபிக்லாம் வந்துருச்சு. ஆ இப்போ நீங்க வந்து எவ்வளவு லிட்டர் விட்டுருக்கீங்க? அதுல எவ்வளவு நாங்க டிரான்ஸ்பரண்டா இருப்போம். இனிமே வர எல்லாமே இதுவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க.
இத நடைமுறைப்படுத்தி, இத வந்து சிறப்பா கொண்டு வந்தாங்கன்னா, இது ஒரு ரியலாகவே திராவிட மாடல் ஆட்சின்னு அவங்க ஏதோ சொல்லிட்டு இருந்த மாரி இல்லாம, இது ஒரு கவர்னன்ஸ்க்கான ஒரு மாடல் கவர்ன்மென்ட்டாவே ஃபார்ம் ஆகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல முக்கியமா வந்துட்டு இந்த அதிருப்தி நிலவறது, இந்த விஷயங்கள எல்லாம் வச்சு மட்டும் தான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு பேச அவங்க முடியுது. பேச முடியுதே தவிர்த்து, இத தாண்டி வேற எதுவுமே சொல்ல முடியல. விஜய் அவர்கள வந்து ஒரு பெர்சனல் அட்டாக் தான் பண்றாங்களே தவிர்த்து, ஆட்சி மேலயோ, அமைச்சர்கள் மேலயோ, அவங்க அங்க தப்பு பண்றாங்க, இங்க காசு வாங்குறாங்க, இங்க லஞ்சம் நடந்துட்டு இருக்கு, அங்க பிரச்சனை இருக்குது. ஆனா இன்னைக்கு அசெம்பிளில இதுவரைக்கும் இவங்கலாம் இவ்வளவு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுல வந்துட்டு எல்லா அமைச்சர்களுமே வந்துட்டு சிறப்பா செயல்பட்டுருக்காங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆமா. குறிப்பா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஆமா. ரமேஷ் ரமேஷ் மீது மட்டும் அதிகமான தாக்குதலை திமுக முன்வைக்குது. இல்ல ஏன்னா அதிகமான தாக்குதல் என்னன்னா, அவரு சொன்ன ஒரு விஷயமும் அதாவது ம். நம்ம அவரு கோட் பண்ணத ஒண்ணே நம்ம திருப்பி பேசுவோம். குன்னூர்ல ஒரு கோவில்ல 9,00,00,000 மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்றதுக்கு என்ன அவசியம்? அங்க மாசத்துக்கே 500 கார் தான் வருது. கார் தான் வருது. அங்க நீ மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஏன் பண்ணணும்? அதுக்கு என்ன லாஜிக்கு? அப்படின்னா என்ன விஷயம்? 9,00,00,000 டெண்டர் விட்டு அதுல 20% எடுத்துக்கணும். அதுக்கு வந்து அரசாங்க பணத்த செலவு பண்ணணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர அதுல வேற என்ன இருக்க முடியும்? இது நம்ம அவர் சொன்னத வச்சு புரிதல் வச்சு நம்ம அத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா. சோ இது மாதிரி ஏன் இதுல இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது லைம்லைட்ல வருதுன்னா சேகர் பாபு. ம். இதற்கு முன்னாடி அந்த போர்ட்ஃபோலியோ யார் போர்ட்ஃபோலியோ அவர் தான் வச்சிருந்தாங்கன்னா, வச்சிருந்தாருங்க. அதாவது இது நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல. அதாவது இதற்கு முன்னாடி அவர்ட்ட தான் வந்து சிஎம்டிஏவும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. க ந க அதாவது அப்ரூவல் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதாவது ஹவுசிங் போர்டு சம்பந்தம் இது பத்தி உள்ளதெல்லாம். அங்கேயுமே பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு கலெக்ஷன் வந்ததே வந்து சேகர்பாபுங்கிற ஒரு அ மினிஸ்டரால தான் அந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கேயுமே வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்காக டொனேஷன் குடுங்க. இப்படிலாம் வந்து நெறைய சிக்கல்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது பார்ட்டி ஃபண்ட் குடுக்க போவாங்க. பார்ட்டி ஃபண்ட் குடுக்க போற இடத்துல, பார்ட்டி ஃபண்ட் குடுத்துட்டீங்கல்ல, ஹெச்ஆர்என்சிக்கு டொனேஷன் ரூ. 2,00,000 குடுங்க, ரூ. 3,00,000 குடுங்க. இப்படிலாம் வசூல் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பணம்லாம் எங்க போயிருக்கு? அப்படிங்கும்போது எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாரி தேவையில்லாத ஒரு சில பணிகள பண்றோம்னு சொல்லி, அதுக்கு டெண்டர் விடுத்து, அந்த டெண்டர்ல இருந்து இதாகுது. இதெல்லாம் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கும்போது ஈஸியா டார்கெட் இவங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈஸியா பிராமணன். பிராமணனால வந்து அவர் எல்லாம் அது ஒரு டார்கெட் ஆயிடுது. இன்னைக்கு அதையும் உடைத்தெறிந்துட்டாருங்கிறத தான் நம்ம பார்க்கணும் விஜய் வந்து. சோ அதையும் உடைத்தெறிந்து அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சாதாரணப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர். ம். அவரும் நிலைமைய என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுகிட்டு, அவரே களத்துல இறங்கி எல்லாம் செய்றாரு. பார்க்குறாருங்கிற சரி இ இ முதல் விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யாருமே பணம் செலவு பண்ணி இந்த எலக்ஷன ஜெயிச்சு வென்று வரல. ம். அதனால இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு தேவை இல்லாம இருக்கு. தேவை இல்லங்கிறது தான் என்னுடைய புரிதலா இருக்கு. இவங்க எம்எல்ஏவா இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க. அதுக்கான புரோட்டோகாலுக்கு என்னென்ன இருக்கோ அத வச்சுக்கிட்டு இவங்களால பண்ண முடியும். புதுசா ஒரு அதாவது நியூ நார்மல், நியூ ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அரசியல்ல. சோ அதனால தான் வந்து ரமேஷ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா முதல் விஷயம் பிறப்பால் பிராமணர். அத திமுக எப்போதுமே எதிர்க்கும். 2வது விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் சேகர்பாபு அவர்களை வந்து எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள். அதனால அது வந்து எப்பொழுதுமே முக்கியத்துவம் பெறும். ஏன்னா சேகர்பாபு அவர்கள் ஆ முதல் குடும்பத்தாருக்கு மிக குளோஸா இருந்தவர். அதாவது முன்னாள் முதல்வர் அவர்கள் குடும்பத்துக்கு மிக குளோஸாக இருந்தவர்ங்கிறதுனால அதுவும் முக்கியத்துவம் பெறுது. அதனால அவருடைய டாக்ஸ் எல்லாமே அது மட்டும் இப்போ எவ்வளவோ குவாரிகள போய் அ ட்ரை மைன்ல பண்ணியிருக்காங்க இத கண்டிப்பா. மூடியிருக்காங்க. இப்பயுமே எனக்கு கேட்கறது என்னன்னா, லைசென்ஸ் வந்து ஜெனுயினா இருந்தா குடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஜெனுயினா இருக்கா குடுத்துருங்க அப்படிங்கும்போது, அதுல பணம் இல்லங்கும்பொழுது என்ன ஆகுது அடுத்த கட்ட நடவடிக்கை? லைசென்ஸ் பணம் இல்லாம வாங்கிட்டோம். அதனால என்னப்பா இருக்கிறத கரெக்ட்டா ஓட்டுவோம். 1 டன்னு எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். கரெக்ட்டா ஓட்டுவோம். இருக்கிறத நல்லபடியா ஓட்டிட்டு போவோமே! அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் குவாரி ஓனர்கள் அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாமே தொடங்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய நிலைமைய நம்ம பார்க்கிறோம் நிதர்சனமா. எங்க பார்த்தாலும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். இந்த ஆட்சி நல்லா நடக்குதுன்னு. அதாவது ஒ எப்போதுமே மண்ணு எடுத்துட்டு வருவாங்க. நான் உள்ள எடுத்துட்டு வரும்போது 15 டன்னு டாரஸ் அப்படிங்கிற ஒரு கணக்குல எப்போதுமே 2 டன்னு, 3 டன்னு கூட எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு லஞ்சமா அங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட பணம் குடுத்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அதெல்லாம் நடக்கிறதே இல்ல. கூட இருக்கு, வே பில்ல. நீங்க ஃபைன கட்டிட்டு போங்க. அப்படிங்கிற அளவுக்குலாம் மக்கள் அந்த அளவுக்கு வந்துருச்சு. 2வது விஷயம் முன்னாடி இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது இருந்ததுனால, அதிகாரிகள் மட்டத்திலயும் ஊழல் வந்து எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. பார்ட்டிக்கு பணம் குடுத்துட்டீங்கல்ல, எங்களுக்கு குடுங்க அப்படிங்கிற அளவுலாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் பேசு பொருளாவே தெரியல. இது வந்து
நிரந்தரமான்னு தெரியல. இத நிரந்தரமா ஆக்கினாருன்னா, இன்றைய முதல்வர் நிரந்தர முதல்வர் ஆவாருங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையா கரைஞ்சிருச்சு அப்டின்னே பார்க்கலாம். ஜான் பாண்டியன் அவர்களும் போயிட்டாரு. இந்த ஜி.கே. வாசன் அவர்களும் போயிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்கலாம் திமுகவ நோக்கி தான் நகர்வார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த இத? தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவங்கலாம் திமுக பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறதும் அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல ஏன்னா அல்டிமேட்டா வந்து இன்னைக்கு தாவேகாவ எதிர்க்கக்கூடிய உள்ளாட்சியில வலுவா இருக்கிறது அப்படின்னா, இன்றைய அளவுல வந்து திமுக தான் திமுக இன்னைக்கு தான் இருக்கு. இருக்குது. ஸோ 2வது விஷயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கியமா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்வை என்னன்னா, இன்னைக்கு கொள்கை ரீதியாக என்னதான் தாவேகா வந்து திமுகவை எதிர்த்தாலும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஐடியாலாஜிக்கலி ஒரு எதிர்க்கக்கூடிய ஸ்பேஸ் தாவேகாக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு தான் இருக்கு. சித்தாந்த அடிப்படையில அடிப்படையில. அ அந்த மாரி ஒரு பிக்கெஸ்ட் அதுதான் வந்து ஆக்சுவலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வளர்றதுக்கான ம். அ அதாவது சாதாரண இடத்துல இருந்து ஒரு கிடுகிடுன்னு வளரணும் அப்படின்னா, சித்தாந்த ரீதியா வளர்றது தான் வந்து அ ஆரோக்கியமான வளர்ச்சியா இருக்கும், வேகமான வளர்ச்சியா இருக்கும். அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு ரொம்ப வைடா தமிழ்நாட்டுல இருக்கு. சித்தாந்த ரீதியா தாவேகாவை எதிர்க்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் நீங்க நேத்துக்கே இனிமேல் பார்த்தீங்கன்னா, கொள்கை தலைவராக நாங்க ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும், அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நேத்து பிரஸ் மீட் தாவேகாலேருந்து. சோ அவங்களும் அத பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. நாங்க வந்து ஐடியாலாஜிக்கலா இதுலயும் இருக்கோம். அப்படிங்கிறதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்களே தவிர, பட் பாரதிய ஜனதாக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒரு வேக்குவம் தமிழக அரசியல்ல உருவாகிருக்கு. இது அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வருங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. நீங்க சொன்ன மாரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்படியே மூவ் ஆயி திமுக பக்கம் மெதுவா ஒவ்வொருத்தரா அந்த நகரத் பக்கம் தொடங்கிருச்சு. போவாங்கன்னு தான் தெரியுது. டிவிகேவோட ஒரு நம்பகத்தகுந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தா காங்கிரஸ் மட்டும் தான் இருக்குது. மத்த கட்சி எல்லாமே திமுகவிற்கு ஆதரவாவும் இல்ல. டிவிகேக்கு எதிராவும் சில இடங்கள்ல பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிறப்ப. ஆனா காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க திமுகவ எதிர்த்து தாவேக்கா அரசு அந்த தவறு பண்ணுது, இல்ல இவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட தெரிவிக்கவே இல்ல. குறிப்பா காங்கிரஸினுடைய ஒரு அமைச்சர் செய்த செயலே வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட்களும் விசிக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்துட்டு தாவேக்காவுக்கு எதிரான நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடியது. இல்ல அதுதான். இதுலயுமே தாவேகா இனிமே ஒரு ஸ்டாண்ட் ம். எடுத்துடணுங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு. தாவேகா தீர்மானமாக என்ன பண்ணிடணும், நீங்க அந்த கூட்டணியில இருந்தீங்க. அந்த கூட்டணியில இருந்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் விமர்சிச்சுலாம் செஞ்சு. இப்ப இங்க வந்து நீங்க இது பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி நீங்களும் இப்போ தாவேகாவ பத்தி திமுக விமர்சனம் பண்ணுது. அந்த விமர்சனத்த எதிர்த்து ஏன் நீங்க கருத்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு திருமாவளவன் அவர்களையும் கேட்டாலும் கம்யூனிஸ்டையும் கேட்க சொல்லணும் தாவேகா. கண்டிப்பா. அதுதான் ரைட்டா இருக்கும். அந்த மாரி பண்ணிட்டாங்கன்னா, தாவேகாவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால தாவேகாவோட எடுத்துகளுக்கு அத்தனைக்கும் ஒத்து போறதுதான் இவங்களுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பா இருக்கும். அத தாவேகா புஷ் பண்ணி எந்த அளவுக்கு சொல்லுவாங்கங்கிறது தெரியல. அத இன்சிஸ்ட் பண்ணி தாவேகா அவருடைய கூட்டணி கட்சிகள்ட்ட நான் இன்னைக்கு எதிர்த்து நிக்கும்பொழுது, நீங்க எங்க கூட நில்லுங்க அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திடணும்னு சொல்றது தான் என்னுடைய இதுவா இருக்கு. அத தெளிவுபடுத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். காங்கிரஸ்ல தலைவர் மாற்றம்ங்கிறது வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. செல்வ ஊர்ஜிதமாயிடுச்சு. பெருந்தகை வந்து அவரே சொல்லிட்டா போய் ராஜினாமா நீங்க ஏத்துக்க விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டும் வந்துட்டாரு. ஆனால் நானு என்னோட ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடுத்த நான் வந்துட்டு மாணிக் தாகூர பத்தியும், ஜோதிமணி பத்தியும் நெறைய தகவல்கள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்க 2 பேரும் குடுக்காம இப்ப திரும்பி வேணா கார்த்திக் சிதம்பரத்துக்காக அவர் பேசலாமா இருக்கும். அதுதான் தெளிவா நிதர்சனமா என்னன்னா, அடுத்ததாக ப்ராஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் ம். காங்கிரஸ்க்கு அப்படின்னா மாணிக் தாக்கூரும், ஜோதிமணி தான். இந்த ஜோதிமணி 2 தான். பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் இறுதி செய்யப்படுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதையும் தவிர்த்து ஒருத்தர் மாநில தலைவர் ஆகலாம் அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருக்குது. இவங்க 3 பேர்ல பெஸ்ட் 2 பேர் தான். மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வரணும். ஏன்னா ஏன்னா வேற யாரும் ப்ராஸ்பெக்ட் கிடையாது. கிடையாது. ப்ராஸ்பெக்ட் கிடையாது. 2வது விஷயம் பொட்டன்ஷியலும் கிடையாது. இல்ல கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரத்த வந்து கொண்டு வருவாங்களான்னு தெரியல. கார்த்திக் சிதம்பரத்த அவர்கள் செல்வ பெருந்தகை யாரால வந்தாங்க அப்படின்னா, சிதம்பரம் அவர்களால் தான் வந்தாரு. சிதம்பரம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் செல்வ பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ்க்குள்ள. சோ அந்த லாயலுக்காக நாளைக்கு வந்து மாணிக் தாக்கூரையும், ஜோதிமணி அவர்களையும் தவிர்த்து கார்த்திக் சிதம்பரத்த வந்து தலைவராக்குவதற்காக இதற்காக இத சொல்லலாம் அப்படிங்கிறத நான் அத பார்க்கல. நிச்சயமா, நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி டிஎன்சி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.